ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி இதை திட்டத்தை பற்றி தான் முக்கியமான தகவலாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் எப்பொழுது வழங்க இருக்காரு தமிழக மக்களுக்கு, இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வகையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த 100% கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பெற அதிக வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயார் செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தனியார் நிதி நிறுவனங்களில் வைக்கப்பட்ட இந்த சலுகை பொருந்தாது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் தொகை மற்றும் அடமானம் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் பயனாளிகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. திட்டம் குறித்த முறையான அரசாணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானோட தகுதியானவர்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று வீடியோவின் வாயிலாக நாம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இதில் எப்படி இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி சிறு மற்றும் குறு பெரு விவசாயிகள் பாகுபாடின்றி வழங்கப்பட்டது. இதே போல் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் சுமையை குறைப்பதற்காக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் துவக்கி வைக்க இருக்காருங்க. இந்த திட்டத்தினுடைய என்னென்ன அடிப்படையான சமன்பாடுகள் தள்ளுகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையுடைய எடை 5 சவரனுக்கு வரையிலான எடை இருக்கணும். 100% தள்ளுபடி வழங்கப்படும். இது இருந்தால் மட்டும்தான் முதல் செட்டீரியாவே இதுதான். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லை. சலுகை உண்டு மற்றும் யாருக்கு சலுகை கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் இது கிடைக்கும். சில பொதுத்துறை வங்கிகளிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலுகை இல்லாத வங்கிகள் பார்த்திங்கன்னா தனியார் வங்கிகள், ப்ரைவேட் பேங்க்ஸு, தனியார் நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வங்கியினுடைய வகை பொதுத்துறை வங்கிகள் பரிசீலனை உள்ளன. வாய்ப்புகள் அதிகமாக முதல்ல கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தும். தனியார் வங்கிகள் திட்டம் பொருந்தாது, தள்ளுபடி கிடையாது. தனியார் நிதி நிறுவனங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பயனாளிகளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு 5 சவரனுக்கும் நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள், முதியவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அரசு தற்பொழுது அறிவித்துள்ள நடைமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனாளிகளுடைய பட்டியல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தரவு சேகரிப்பு டேட்டா கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து பயனாளர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தரவுகள் ஆய்வு செய்யப்படுகிறது. கடன் மற்றும் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் துல்லியமான அளவு சரிபார்க்கப்படுகிறது. இறுதி பட்டியல், அதாவது 5 சவரன் விதிமுறையின் கீழ் தகுதியான பயனாளர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியல் விரைவில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறதுங்க. ஸோ தற்போதைய நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை வெளியிடும் வரை காத்திருக்கவும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு தான் நம்மளுக்கு நகைகளை 100% தள்ளுபடியுடன் மீட்க முடியும். சரிங்களா? இன்னும் சில வாரங்களில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியிடப்படும். அரசாணை வெளியிட்ட பின்னரே பயணிகளுக்கு வங்கிகளுக்கு சென்று நகைகளை 100% தள்ளுபடியோடு மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. மக்களை நகைக்கடன் தள்ளுபடியை பெற விரைவில் தயாராகிக்க உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளை உடனடியாக அணுகிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உதவி இதை பற்றி தான் விளைக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.